2012 பார்த்தீங்கன்னா, இங்கே உள்ள பார்ட்டிசிபேட்ஸ் பண்ற பப்ளிக் செக்டார் பேங்க்ல சிண்டிகேட் பேங்க் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் அலகாபாத் பேங்க் இருந்திருக்கும். அ கார்ப்பரேஷன் பேங்க் இருந்திருக்கும். இன்னும் நெறைய பேங்க் இருந்துச்சு. ஸோ இந்த 15 வருஷத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இது எல்லாத்தையும் மெர்ஜ் பண்ணி இப்ப கிட்டத்தட்ட ஒரு 11 பப்ளிக் செக்டார் பேங்க் தான் உங்களுக்கு இருந்திருக்காங்க. இதே நீங்க 2012 உள்ள ஃபர்ஸ்ட் எம்பிபிஎஸ் கிளர்க்கோட ரெக்ரூட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு எவ்வளோ வேகன்சி வந்திருக்கு, எவ்வளோ பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க பப்ளிக் செக்டார் பேங்க் அப்படின்றது உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அந்த ரெக்ரூட்மெண்ட் மூலமா தான் நாங்கள் உள்ள வந்தோம். அதுக்கப்புறம் நான் ரிசைன் பண்ணிட்டு இப்போ ரயில்வே வந்தாச்சு. இப்போ சொல்றதுக்கான ரீசன் என்னன்னா, ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்போ பேங்கிங் செக்டாருக்கான ஒரு ரெக்ரூட்மெண்ட்ஸை பற்றியும், இல்லை அதில் இப்படிலாம் கொஸ்டின் வருது அனலைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஆஃப்லைன் கிளாஸ் படிக்கிறவங்களும் இப்போ பேங்கிங் எக்ஸாமுக்கு படிக்கிறவங்க உள்ள வந்தாச்சு. ஸோ ரயில்வே எஸ்எஸ்சி இப்போ பேங்கிங் எக்ஸாம் அவங்களுக்கான கோச்சிங் கிளாஸஸும் இப்போ ஆஃப்லைனில் போய்கிட்டு இருக்கு. ஸோ அதனால ஸ்பெசிஃபிக்காக நெக்ஸ்ட் ஒரு வீடியோ எப்படி அப்படின்னா, கிட்டத்தட்ட இந்த 15 வருஷத்துல என்ன மாதிரி பேங்கிங் செக்டார்ஸ் சேஞ்ச் ஆயிருக்கு, எக்ஸாம் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, ஒர்க்கிங் ஓரியன்டாக இருந்தாலும் சரி, எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்றத கண்டிப்பாக ஒரு வீடியோ வந்து ஒரு அனலைசிங் வீடியோ நான் போட போகிறேன். ஏன்னா இப்போ பேங்கிங்கில் நான் கிடையாது. ஸோ அதனால கண்டிப்பாக பேங்க்கில் என்னென்ன விஷயங்கள்லாம் நான் பண்ணேன், இப்போ என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு, என்னென்ன விஷயங்கள்லாம் அடுத்து நடக்க போகுது பேங்கிங் செக்டாரில், இது பேங்கிங் செக்டார்ன்றது உங்களோட ஃபியூச்சருக்கு கரெக்டாக இருக்குமா, இது எல்லா விஷயங்களுமே கண்டிப்பாக அதில் நான் சொல்ல போகிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ நோட்டிஃபிகேஷன் நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு. ஸோ இது மொத்தம் 11 பேங்க் வந்து பப்ளிக் செக்டர் பேங்க் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஸோ இதில் வந்து மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா 675 வேகன்சி தமிழ்நாடுக்கு மட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் சவுத் சைடு பேங்க்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், இதுதான் அதுக்கு அண்டர் பேங்க். இது மூணும் நம்ம தமிழ்நாட்டில் பிரான்ச்சஸ் ரொம்ப உங்களுக்கு அதிகமாகவும் இருக்கும். உங்களோட பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் எல்லாமே தமிழ்நாடுக்குள்ளே தான் இருக்கும். தமிழ் உங்களுக்கு கண்டிப்பாக எழுத படிக்க வாசிக்க தெரிஞ்சிருக்கணும். எக்ஸாம்ஸ் உங்களுக்கு தமிழ்லையும் கண்டிப்பாக இருக்குது. ஸோ எக்ஸாம் நீங்கள் பேங்க் எக்ஸாம் தமிழ்லேயே எழுத முடியும். இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. தொடர்ந்து கொஞ்சம் வருஷமாக தான் தமிழில் எக்ஸாம் எழுதுறதுக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பேங்க் எக்ஸாம் தமிழ்லேயே உங்களால் எழுத முடியும். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி எனி டிகிரி உங்களுக்கு கண்டிப்பாக இருந்திருக்கணும். ஆஸ் ஆன் ஆகஸ்ட் 21, 2026 அப்போ. அதை தவிர உங்களுக்கு தமிழ் வந்து எழுத படிக்க வாசிக்க கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 10th சர்டிஃபிகேட், அதாவது நம்மளோட 10th மார்க் ஷீட்டில் தமிழ் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா இந்த லோக்கல் லாங்குவேஜ் ப்ரொஃபிஷியன்சி டெஸ்ட்ன்றது நம்மளுக்கு அவசியம் கிடையாது. ஒருவேளை தமிழே தெரியாதவங்க வெளியூர்காரங்க வந்து எழுதுறாங்க, வெளியூர்காரங்களும் இந்த எக்ஸாம் வந்து எழுதி உள்ளே வராங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த டெஸ்ட் கிளியர் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு ஃபைனல் ப்ராசஸ் வந்து போகும். இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களும் ரிஜெக்ட் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த கட் ஆஃப் டேட் தான் உங்களுக்கு இந்த அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டும். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டி பெர்சன் வித் டிசேபிலிட்டிக்கு 175, மற்ற கேண்டிடேட் எல்லாத்துக்கும் உங்களுக்கு 850 ஃபீஸ் பே பண்ணி ஆகணும். ஸோ கிளரிக்கலுக்கு எந்த ஒரு இன்டர்வியூ உங்களுக்கு கிடையாது. 2 தான் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின் இருக்கும். ஸோ ப்ரிலிம்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 100 கொஸ்டின் 100 மார்க் உங்களுக்கு கேட்க போகிறாங்க. 1 மணி நேரம் எக்ஸாம் நடக்க போகுது. செக்ஷனல் டைமிங் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே 20 நிமிஷம். ஸோ இதில் இங்கிலீஷ் உங்களுக்கு கேட்பாங்க, நியூமரிக்கல் எபிலிட்டி, அதுக்கப்புறம் ரீசனிங் எபிலிட்டி. ஸோ இதில் 30 கொஸ்டின் 30 மார்க்கு, 35 கொஸ்டின் 35 மார்க்கு, இதில் 35 கொஸ்டின் 36 மார்க்கு. நெகட்டிவ் மார்க் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 0.25, அதாவது 1/4ன்றது உங்களுக்கு நெகட்டிவ் மார்க் இருக்கும். ஸோ ஒவ்வொரு செக்ஷன்லையுமே நீங்கள் செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணி ஆகணும். கண்டிப்பாக இந்த செக்ஷனல் கட் ஆஃப் கிளியர் பண்ணால் மட்டும்தான் உங்களால் மெயின் எக்ஸாமினேஷன் உள்ள போக முடியும். மெயின் எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நாட் பை சீக்வன்ஸ், இதுவும் உங்களுக்கு அப்ஜெக்டிவ் தான் கேட்க போகிறாங்க. மொத்தம் 160 கொஸ்டின் 200 மார்க்கு, 125 நிமிஷம் நீங்கள் எக்ஸாம் எழுத போறீங்க. ஸோ ஜென்ரல் அவேர்னஸ் வித் பேங்கிங் நாலேஜாக இருக்கட்டும், அதுக்கடுத்து ஜென்ரல் இங்கிலீஷ், ரீசனிங், ஆப்டிடியூடு. ஸோ மொத்தம் செக்ஷனல் டைமிங் 20 நிமிஷம், அதுக்கடுத்து மற்ற 35 நிமிஷம் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இது எல்லாத்துலேயுமே நீங்கள் செக்ஷனல் கட் ஆஃப் கண்டிப்பாக கிளியர் பண்ணாதான் உங்களுக்கு ஃபைனல் கட் ஆஃப் கிளியர் பண்ண முடியும். ஸோ எவ்வளோ தூரம் இதுக்கெல்லாம் உங்களுக்கு ப்ராக்டிஸ் செட்டு போடணுமோ டைமிங் கம்மியாக வச்சு ப்ராக்டிஸ் செட்டு போடுங்க. ஸோ இதுக்கான புக் லிங்க்கு, என்னென்ன மெட்டீரியல் படிக்கணும், டெலிகிராமில் எல்லாத்தையுமே நான் ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ப்ரீமியம் மெட்டீரியல் எல்லாமே நான் ஷேர் பண்ணுவேன். ஸோ இது அப்ளை பண்ணுறதுக்கான லிங்க் இது எல்லாத்தையுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ மெயின் எக்ஸாமினேஷன் நீங்கள் முடிஞ்சோடனே உங்களுக்கு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்டர்வியூ கிடையாது. அடுத்து லாங்குவேஜ் டெஸ்ட் இருக்கும். ஸோ லாங்குவேஜ் டெஸ்ட்டு நீங்கள் 10th ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு தமிழ் ஒன் ஆஃப் தி லாங்குவேஜாக இருந்துச்சு அப்படின்னா அந்த டெஸ்ட்டு உங்களுக்கு கிடையாது. ஸோ ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி நீங்கள் மெயின் எக்ஸாமினேஷனில் என்ன மார்க் எடுக்கிறீங்களோ அதுதான் உங்களோட ஃபைனல் மெரிட் லிஸ்ட்டை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ பேங்கிங் செக்டரில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரெக்ரூட்மெண்ட் அப்ளை பண்ணுங்கள். மற்ற டீட்டெயில் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோ நான் சொல்கிறேன். தேங்க்யூ.